அப்போ மத தூவேஷம், ஊழல், ஆயுதங்கள் ஊழல், வாய்ப்பு கிடைச்ச அரசியலில் எப்படி சூழ்ச்சி செய்யணும், கடவுளின் மகன், கடவுள் அவதாரம். ஒடிசால வந்து மதவரி செட் ஆகாமல் அங்கே ஒரு தமிழர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வி.கே. பாண்டியன், ஐஏஎஸ். அவருடைய பேரை பயன்படுத்தி அங்கே ஒரு தமிழரை வந்து நல்ல முறையில் பேர் வாங்கினதுனால அங்கே பட்நாயக் வந்து இவரை முன்னிறுத்தி இருக்கிறார். இவரை வந்து அடுத்த முதல்வர் அளவுக்கு பேச்சுவார்த்தை எடுபட்டதும் அங்கே போய் மொழி வெறியை தூண்டி அங்கேயும் மக்கள் மனசை கலைச்சி அங்கேயும் அந்த ஆட்சியை கலைச்சி இவர்கள் வந்திருக்கிறதையெல்லாம் நீங்கள் அறிவீங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்காரங்க கிட்ட தான் நாடு மாட்டியிருக்கு. இருந்தாலும் அவனுடைய பலவீனம் என்னவென்றால் மெஜாரிட்டியாக இல்லாமல் மைனாரிட்டியாக இருக்கிறதுனால அதையும் சூழ்ச்சி பண்ணி என்ன செய்வாங்க, எம்பிகளை வேலை கொடுத்து வாங்குவாங்க. இவர்களுடைய சூழ்ச்சி சூது எல்லாம் ஒழியணும் என்றால் முதல்ல இவிஎம் மிஷினில் என்ன செய்யணும், சரியான முறையில் ஒரு விடை கிடைக்கணும். அதற்கு இவிஎம் மிஷினை மாற்ற மாட்டாங்க. அதுவே இருந்தாலும் அதில் என்ன கிடைக்கணும், சரியான வேற சிஸ்டம் கொண்டு வரணும். எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்ய முடியாதோ, எப்படி ஹேக் பண்ண முடியாதோ, எப்படி மக்களுக்கு சந்தேகம் குறையுமோ அப்படி ஒரு நிலவரத்தை கொண்டு வரணும். ஆந்திராவில் ஜெகன்மோகன் வந்து மேலே அதிருப்தியே கிடையாது. ஆனால் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. 140க்கு மேற்பட்ட சீட்டில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்திருக்கிறாரு, அந்த பவன் கல்யாண்லாம் வந்திருக்காங்க. எப்படி வர முடியும்? அங்கேயும் சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பே இல்லை என்று கேட்டால், கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கடுமையான முறையில் வந்து கேவலத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய இந்திய நாட்டிலே நடந்த வந்து இமாலய கேவலம் என்றால் கிட்டத்தட்ட கர்நாடகாவில் நடந்தது தான். ஏன் என்று கேட்டால், அங்கே வந்து அந்த முன்னாள் பிரதமர் தேவகவுடாவுடைய பேரன், தேவகவுடாவுடைய பேரன், எல்லாத்துக்கும் அவங்க அந்த நியூஸ் தெரியும் உங்களுக்கு, ரேவண்ணா பிரஜல் என்று சொல்ல, அந்த ராவண்ணா தேவகவுடாவுடைய மகனுடைய மகன், அந்த பேரன். இவன் என்ன செய்திருக்கான், 3000 பெண்களோட என்ன செய்திருக்கான், உல்லாசமாக இருந்து இந்திய நாடை காரி துப்புற அளவுக்கு. அது எப்படியோ இறைவனுடைய நாட்டத்தினால் சூழ்ச்சிக்காரன் எப்பவுமே மாட்டிக்கிடுவான். அதனால அந்த வீடியோ எல்லாம் அவன் எடுத்து வச்சிருக்கான். இந்த காமுகன் என்ன பண்ணியிருக்கான் என்றால், இந்த பெண்களோடலாம் அனாச்சாரம் உல்லாசம் இருந்தவன் வந்து என்ன செய்திருக்கான், வீடியோவில் மாட்டிக்கிட்டான். இந்த வீடியோ காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கிறனால அவங்க கையில் கிடைச்சவொன்னே இந்த திருட்டு போய் என்ன பண்ணிட்டான் என்று கேட்டால், ராத்திரியோட ராத்திரியா என்ன செய்துட்டான், ஜெர்மனுக்கு ஓடி போயிட்டான். உடனே அகப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் திரும்ப வந்தவுடனே கையை மையமா பிடித்து உள்ள வைத்துட்டு இப்போ அவன் தம்பியும் மாட்டியிருக்கான். 3000 பெண்கள் வேலைக்காரியை கூட விட்டு வைக்கல, அவ கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வழக்கு இந்தியாவில் சந்திச்சதே கிடையாது. ஆதாரபூர்வம் திட்டமிட்டுலாம் அவன் மேலே சூழ்ச்சி செய்யலை, இவங்களே சூழ்ச்சிக்காரங்க. அப்போ சூழ்ச்சி பண்ண முடியுமா இவனுக்கு? அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேஸ் அவன் மேலே மாட்டி என்ன செய்திருக்கான், அவன் வந்து இன்னைக்கு பிஜேபி ஆட்சி எந்த மாதிரி உல்ட்டா பண்ணுவாங்கன்னு தெரியல. அங்கே ஒரு 17 இடத்துல கர்நாடகாவில் வந்திருக்கான். அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் சூழ்ச்சிகள் வந்து எந்த அளவுக்கு அந்த மிஷினில் அவனுடைய கைவரிசையை காட்ட முடியுமோ. அவன் வந்து எம்பி வேற, அந்த ஹாசான் மாவட்டத்தில் வந்து அவன் எம்பியாக வேற நிற்கிறான். இந்த படுகாலி அயோக்கிய பையன் எப்படி கிரிமினலுக்கு இடம் கொடுக்க முடியும்? எப்படி பெண்கள் பாலியலில் மாட்டினவனுக்கு இந்த தடவை மாதிரி பெண்கள் இந்த அயோக்கியர்களுக்கு இடம் கொடுத்த மாதிரி கடந்த எந்த தேர்தலையும் இடம் கொடுத்தது கிடையாது. சரிக்கு சமமாக 250க்கு மேற்பட்ட கிரிமினல்கள் எம்பியாக இருக்கிறாங்க. எம்பிகள்லாம் இருந்தால் இப்படி தான் சாராயம், பிஸ்கி, பிராந்தி, பெண்கள் இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் செய்யக்கூடியவன் எல்லாம் பார்லிமெண்ட்ல இருந்தால் விளங்குமா? விளங்காது. நாடு எல்லாம் யார்கிட்ட மாட்டியிருக்கு, 1ஆம் நம்பர் கையவர்கள்ட்ட மாட்டி இருக்கிறது. அப்போ கர்நாடகா மாநிலத்தில் வந்து தோல்விக்கு வரக்கூடியது அங்கேயும் ஜெயிச்சிருக்கான், கெட்ட பேர் வாங்கி. இதையும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், கவனத்தில் வச்சுக்கிறோம். பிஜேபியுடைய முகத்திரை கிளியணும் என்றால் இவிஎம் அந்த மிஷின் வந்து அந்த சிஸ்டம் மாறினால்தான். அந்த எலான் மாஸ்க்லாம் அந்த அறிவிப்பை ஏன் விடுறாரு, அமெரிக்காவில் வரவே கூடாது, வந்தால் வந்து வரவே கூடாதுன்னு சொன்னதும் எல்லாரும் கோரஸா ராகுல் காந்தி, ஜெகன்மோகன் எல்லாரும் அதை வந்து என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இந்த எலக்ட்ரானிக் மிஷினில் ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு சீட்டில் தான் போடணும்னு சொல்லி பெரிய கோடீஸ்வரன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். கம்ப்யூட்டரை பற்றி, இந்த நவீன டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சவன். அப்போ இதெல்லாம் கவனத்தில் வைத்து, இதுக்கு ஒரு நாள் அடுத்தாலும் ஆட்சி வந்தாலும் அவன் தான் வருவான். அப்போ 75 வயசுல வேற பிஜேபியில் இருக்கக்கூடாதான், அனைவருமே அவனை தூக்குனா இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி காலங்காலத்துக்கு வந்துடுவான். அதனால் மக்கள் இதில் விழிப்புணர்வாக இருக்கணும். இவர்கள் சரியான சூழ்ச்சிக்காரர்களிடம் நாடு சிக்கி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு இவர்